விஜயோட தாத்தா, பாட்டி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவ கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். ஆனா, அவள பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டுது. அவள பார்த்தாலே எனக்கு ஒப்ப மாட்டுது. ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இல்ல அவ வந்து கல்யாணம் பண்ணது, ரிசப்ஷன்ல நடந்தது இது எதுவுமே எனக்கு பிடிக்கல" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "இல்ல நான் விசாரிச்சுட்டேன். காவேரி ரொம்ப 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 நல்ல பொண்ணு" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "என்னது விசாரிச்சீங்களா நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "ஆமா நான் விசாரிச்சுட்டேன். உனக்காக தான் நான் விசாரிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. "நல்ல குடும்பம்" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி போறாங்க. அப்ப கரெக்ட்டா விஜய் பார்த்துட்டு, "காஃபி, காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. "என்ன? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "காஃபியா? என் பேரு காவேரி. காஃபி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஒரு காஃபி கேட்டதுக்கு அப்படி பேசிட்டு இருக்க? ஆமா. நைட்டெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு நான் காஃபி தரணுமா? அப்புறம் நான் காஃபி குடுத்தா ரொம்ப பாசமா நடந்துக்கிறியா? இங்கேயே இருக்கறதுக்கு ட்ரை பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, "ஒரு காஃபி கேட்டதுக்கு அப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாங்க. நான் பேச மாட்டேன். நீங்க தான் பேசுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "காஃபிலாம் என்னால தர முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டம்மா, "தாயே நீ பேசவே பேசாத. தயவு செய்து நீ பேசாத. எனக்கு காஃபியே வேண்டாம். இந்நேரம் சித்தி இருந்தா அவங்களே குடுத்துருப்பாங்க. யாருமே இல்லன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. இத கத்தி பேசும்போது பாட்டி கேட்குறாங்க. "பாத்தீங்களா? விஜய் ஒரு காஃபி தான் கேட்டான். அதுக்கு எப்படி பேசுறா பாருங்க. இப்ப தான் அவ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவ புத்திய காமிச்சுட்டா பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. புருஷன், பொண்டாட்டின்னு இருந்தா சண்டை வரதான் செய்யும். ஏன் நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கலையா? ஒரு நாள் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்குள்ள கூட விடாம வெளியவே படுக்க வச்சேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பச்சை தண்ணி கூட எனக்கு நீ குடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை விடு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்றாரு. "நான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இன்னைக்கு கொடுக்க போறேன்." "ஆமாங்க. நல்ல நேரம் 9:30 மணிக்கு இருக்கு." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "ஆனா, அதில நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு உன்கிட்ட கேட்காம எடுத்திருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில தெரிஞ்சிரும்." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. வெளிய வராரு. "எனக்கு காஃபி வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு. "ஐயோ! தாத்தாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. தாத்தாவும் அமைதியா போயிடுறாரு. கங்கா, குமரன் 2 பேருமே கீழ ஆஞ்சிட்டு இருக்காங்க. "என்னங்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இதுல என்ன இருக்கு நான் பண்றேன்." அப்படின்னு குமரன் பண்றாரு. "ஐயோ!" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காவேரி வராங்க. குமரன் பார்க்குறாரு. "அங்க பாரு கங்கா காவேரி வராங்க." அப்படின்னு சொல்றாரு. "ஓ! இவளா? இவ எதுக்காக இங்க வரா? இவ ஏதாவது தொல்ல பண்றதுக்குன்னே வருவாளே!" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமா கோவப்படுறாங்க. "ஹாய்! எப்படி இருக்கீங்க? என்ன நைட்லேருந்து இங்கேயே இருக்கீங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஏன் நைட்டு நாங்க சாப்பிட்டத நீ பார்த்தியா?" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "இல்ல நைட் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதனால தான் நான் இங்கேருந்து சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "ஆமா, ஆமா. சில பேரு வீட்டுக்காருக்காக சாப்பிடாம கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இவ எதுக்குங்க இங்க வந்திருக்கா? வம்பு பண்றதுக்குன்னு இங்க வந்திருக்காளா? காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ண போறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இல்ல, இல்ல, இல்ல. நான் டென்ஷன் பண்ணலாம் வரல. இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கறாங்க. "இதுல ரூ. 1,00,000 பணம் இருக்கு. நான் வந்து ஜெயிச்சேன்ல போட்டியில அந்த பணம் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "எதுக்கு எனக்கு பிச்சை போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அப்பாவோட பணத்த எடுத்து கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டேன்ல, அந்த பணத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறேன். பணம் குடுத்துட்டா என்கிட்ட பேசுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கங்கா கிட்ட கேட்குறாங்க. கங்காக்கு கோவம் வருது. அப்படியே அமைதியா இருக்காங்க. "சரி மாமா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. குமரன் சொல்றாரு, "ஏன் எப்ப பார்த்தாலும் நீ கங்கா மேல கோவப்பட்டுட்டே இருக்க? ஆனா கங்கா மேல உனக்கு கோவம் இல்லன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா யாருக்காக நீ கோவப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கத்துறாங்க. "ஐயய்யோ! அம்மா இப்பதான் சண்டை சரியாச்சு. மறுபடியும் நீ சண்டை போட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எழுந்து போயிட்டாரு. அப்படியே கீரை ஆஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ அங்கருந்து காவேரி பார்க்குறாங்க. "அக்கா, அக்கா நான் இங்க தான் இருக்கேன். நான் கீரை எடுத்து ஆஞ்சி தரவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கருந்து கீரை எடுத்துன்னு கங்கா உள்ள போயிட்டாங்க. கடையில ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கங்காவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே குமரன் சுத்தி சுத்தி பார்த்துட்டுருக்காரு. "என்ன இது? யாருமே வரல துணி தைக்க. என்னதான் நடக்குது? இந்த ஊர்ல யாரும் துணி தச்சு போட மாட்டாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசிட்டு இருக்காரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நிவின் வராரு. "என்ன துணி தைக்கிற சவுண்டே கேட்கல. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இல்ல நிவின், யாரும் துணியே இல்ல. துணி தைக்கவே எதுவுமே இல்ல. அதனால தான் சும்மா தான் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்ருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? சரி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலான்னு நெனச்சேன்." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "நீங்க துணியெல்லாம் தைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு யூனியன் இருக்கு. அதில ஃபேஷன் ஷோ நடத்துறாங்க. அங்க நீங்க போனீங்கன்னா, நீங்க என்ன துணி தைக்கிறீங்களோ, அத வந்து அங்க ஷோ பண்ணணும். அப்போதான் உங்களோட டேலண்ட் வெளிப்படும்." அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் வேண்டாம் நிவினு" அப்படின்னு சொல்றாரு.
அண்ணே நீ கண்டிப்பா கலந்துக்கோண்ணே அப்படின்னு நிவின் சொல்றாரு. அப்போ கங்கா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வீட்டுக்கு போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. இரு இரு நானே கூட்டிட்டு போய் விடுறேன். நர்மதா வந்து ஸ்வீட் கேட்டா நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாரு. அப்ப நிவின் இருக்காரு. எதுக்காக பசுபதி வந்து தேவையில்லாம என் தங்கச்சிய கடத்தனான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்க. எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு. இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு குமரன் கங்கா கிட்ட சொல்றாரு. வீட்ல தாத்தா எல்லாரையும் கூப்பிட்டு டாக்குமெண்ட்ட குடுக்குறாரு. இந்தா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே தேவையான முடிவெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி 2 பேருமே சொல்றாங்க. ஆனா ஒண்ணு இதில எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே நீ ஆஃபீஸ்ல என்ன முடிவு எடுத்தாலும் காவேரி நீ 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே விஜயும் ஷாக் ஆகுறாரு. காவேரியும் ஷாக் ஆகுறாங்க.